நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனன் பேசுகிறேன். இப்போ இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து குத்துருந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இதே ரெட் கலர் வலை தான். ஆனால் அந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த வலையோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல, நான் நம்பர் சொல்கிறேன். 2/3 அப்படின்வாங்க. அந்த நூலோடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2/3 அப்படின்வாங்க. அந்த நரம்போடைய அந்த நூலுடைய திக்னஸ்ஸு. ஆமாம், பாருங்கள் ஈயம் பாருங்கள், இப்படி நமக்கு போயிட்டு வரும். ஆனால் இதில் இந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா போகாது. இது பாருங்கள், இந்த ஈயம் போகாது. ஆனால் இந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு வரும். இந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டைட்டாக வலை பிடிக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈயம் வரல, எல்லாம் ஃபுல்லாக வரும் ஈயம். பாருங்கள், இந்த ஈயம் போயிட்டு வரும். ஆனால் இந்த ஈயம் பார்த்திங்கன்னா போகாது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஈயம் வந்து பார்த்திங்கன்னா நவரும். ஓகேங்களா? ஒரு ஈயம் பார்த்திங்கன்னா 2 ஈயம் பார்த்திங்கன்னா அப்படி நவரும், ஒரு ஈயம் பார்த்திங்கன்னா நவராது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதை பாருங்கள், 3 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊனல் வந்து போட்டிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 2 அடி 3 அடி 3 அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊனில் போட்டுருவோம். அந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா அது தாண்டி வராது. 1 2 3 இந்த பாருங்கள், இங்கே போட்டு வச்சுருப்போம். அதேமாதிரி தான் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் 1 2 3 இது பார்த்திங்களா, ஒரு ஊனில் 1 2 3 ஒரு ஊனல். இதுங்க அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊனல் வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம். அப்புறம் இந்த வலையோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு குத்துது வந்து பார்த்திங்கன்னா கண் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த கண்ணோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு நூல் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும். 2/3 அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 4/3. இது வந்து பார்த்திங்கன்னா புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது வந்து பார்த்திங்கன்னா 4/3. அதை விட டபுள் மடங்கு இருக்கும் கனம். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி இந்த வலையோட இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அதை விட டபுள் மடங்கு கனமாக இருக்கும். நூல் வந்து பார்த்திங்கன்னா கண் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் போகிற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? ஒரு விரல் போகிற மாதிரி கண்ணுடைய சைஸ் இருக்கும். கட்டை விரல் பாருங்க, இந்த சைஸில் இந்த கண் இருக்கும். நல்ல வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம், இங்கே நின்று டபுளாக மடித்து வலை வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ நம்ம எதையும் வச்சுன்னுக்கிறோம், இதுவும் இருக்குது. நமக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வந்து பார்த்திங்கன்னா 15 அடி போகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ஹைட்டு. வலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி. நம்ம டபுளாக மடித்தோம் அப்படின்னாக்கா 15 அடி வரும். நம்ம இந்தமாரி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 10 கிலோ கண்டை 5 கிலோ கண்டை 20 கிலோ கண்டையாக வந்தால் கூட சரி, உள்ளே போச்சுன்னா வலையை வந்து கீச்சிட்டு வந்து போகாது. ஆமாம், அதனால தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருக்கம் வச்சு போட்டுருக்கோம். வலை ஹெவி வலைன்றதுனால நம்ம மடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்டு வாங்கியிருக்கிறோம். வலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளே சொல்லி ஆர்டர் போட்டு செய்கிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது நம்மளே சொல்லி ஆர்டர் போட்டு செய்கிறது. நம்ம கேட்டோம்னால சாதாரண கடையில் போய் கேட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி அப்படி தான் வரும். அதுவும் இந்த கலரில் வராது. இந்த நூல் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேரளாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஆர்டர் போட்டு வாங்குகிறோம். புரியுதுங்களா? இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 அடி வரும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி. ஏற்கனவே சொன்னது தான். இது பாருங்கள், இது வந்து இப்போ இது வந்து மேலே, இது வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே. புரியுதுங்க நான் சொல்கிறதா? பாருங்க, இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா காலில் மாட்டுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் மாட்டுறது. இது வந்து கையில் மாட்டிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா காலில் மாட்டுறது. காலில் மாட்டி நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கா இருங்க, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன், அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இதை பாருங்கள், இப்போ நமக்கு தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா தச்சிடுவோம். ஒரு 12 அடிக்கு இந்தமாரி நீட்டாக தச்சுன்னு போயிடுவோம். அப்படியே தெரியுதுங்களா உங்களுக்கு? நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாலே இந்தமாரி தச்சிடுவோம். நம்ம காலில் மாட்டி சென்டரில் வந்து ஒரு 2 பேர் இருந்தால் போதும், இல்லை ஒருத்தர் இருந்தால் கூட போதும். சென்டரில் வந்து ஒரு ஏரியில் விட்டு நம்ம குறுக்கு கட்டி இல்லை அப்படியே குறுக்கு கட்டி அப்படியே வலிச்சுன்னு வந்தால் போதும். மீன் நமக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா 15 அடி அந்த பின்னாடி வால் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மீன் வந்து உள்ளே போச்சுன்னா ரிட்டர்ன் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து திரும்பாது. ஆமாம், திரும்பி வந்து எகராது.
மீன் உள்ளே போகிற மாதிரியே மாட்டிக்கின்னு அங்கேயே இருக்கும். புரியுதுங்க நான் சொல்கிறது? ஆமாம், நம்ம போட்டு வச்சுட்டு வந்தால் மட்டும் போதும். விரால் உள்ளே போனாலும் சரி, கண்டா உள்ளே போனாலும் சரி, பெரிய பாறாங்கல்லே உள்ளே போனால் கூட சரி, வலை வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகாது. நம்ம பலம் கொண்டு வச்சுன்னு வர வேண்டியது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலை கீறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஆமாம், தக்கையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடிக்கு ஒரு தக்கை போட்டிருப்போம். ஈயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போட்டிருப்போம். புரியுதுங்களா? இப்போ இந்த வலை வந்து யாருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா, மீன் பாண்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, மீன் குட்டையாக மீன் வளர்த்து வச்சு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டை வந்து இப்போ ஒரு 50 அடி குட்டை இருக்குது, அவங்க ஒரு 70 அடி நீட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த குட்டையில் அந்த 50 அடி வலையை நீட்டாக விட்டு அப்படியே நம்ம தேவையை பிடிச்சோம் அப்படின்னாக்கா, இப்போது மீன் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் குஞ்சு இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா 6 மாதம் குஞ்சும் இருக்கும் மீன் குட்டிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதும் மாட்டோம், பெருசும் மாட்டோம். நமக்கு என்ன சைஸ் மீன் வேணுமோ அந்த சைஸ் மீன் வரைக்கும் எடுத்துக்கின்னு சின்ன மீனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டுடலாம். ஆமாம், மீன் வந்து நம்ம வலை வந்து நல்லா மோட்டாவாக இருக்கிறதுனால மீன் வந்து அடிப்படாது. ஆமாம், அந்த செதிலெலாம் பார்த்திங்கன்னா பிச்சுன்னு வராது. நம்ம தண்ணியிலே அழகாக வச்சு அழுக்காக எடுத்துக்கலாம் அப்படியே. ஆமாம், அந்த மாரி இந்த வலை வந்து யாருன்னா தேவைப்பட்டால் சொல்லுங்கள். திரும்ப நான் 1 வாட்டி சொல்லிக்கிறேன். வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 அடி வரும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி வரும். டபுளாக மடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 15 அடி வரும். வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா வரும். ஓகேங்களா? வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா கிட்ட வரும். யாரும் வேணுன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்பர் தரேன். கால் பண்ணி கேட்டு நீங்களாம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எதனா டவுட்டுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.